உங்கள் கூடாரங்களில் ஒலிக்க வேண்டிய தெய்வீக ஸ்தோத்திர சத்தங்கள் ஒலிக்க போகிறது. தேவனுடைய பாடல் சங்கீத மழையாக அங்கு பெய்ய போகிறது. கலங்காதிருங்கள். எரேமியா 30:19 ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே அன்பு இரட்சகர் உங்களை ஆற்றுகிறவராய், உங்கள் தேற்றுகிறவராய், உங்கள் தேவைகளை அறிந்தவராய் உங்கள் பாளையத்தின் மீது இறங்கி உலாவிக் கொண்டிருக்கின்றார். இந்த வசனத்திலே 6 முக்கியமான ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல பெய்து இறங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த 6 ஆசீர்வாதங்களும் இன்னைக்கு நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். 1, ஸ்தோத்திரத்தின் சத்தம் உங்கள் வீட்டுக்குள் துணிக்கும். 2, ஆடல் பாடலின் சத்தம் உங்கள் வீட்டுக்குள் துணிக்கும். 3, கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். நேர்த்தியான இடத்தில் நல்ல மேன்மைகளை தந்து உங்களை ஆண்டவர் மிளிரச் செய்வேன் என்று அர்த்தம். 4, நீங்கள் குறுகி போவதில்லை. ஒருவேளை உங்கள் எல்லை குறுகி இருக்கிறதோ, வருமானம் குறுகி இருக்கிறதோ, பலன் குறுகி இருக்கிறதோ, குறுகி போன அனுபவங்கள் நிச்சயமாய் விரிவடைந்து மேன்மையிலே நீங்கள் நிச்சயமாய் வளருவீர்கள். 5, உங்களை மகிமைப்படுத்துவேன். ஆமென். எஸ், நீங்கள் தேவனுடைய வல்லமையை விரும்புகிறதுனால, அவரை நோக்கி பார்க்கிறதுனால கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கும். ஆமென். அது எல்லாரும் காண்பார்கள். 6, சிறுமைப்படுவதில்லை. அன்புக்குரியவர்களே, சிறுமைப்பட்டு நொறுங்கி போயிருக்கிறீங்களோ, சிறுமை ஆண்டவர் மாற்றுவார். இந்த 6 ஆசீர்வாதங்களும் இன்று உங்கள் மேல் இறங்கும். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலே கொடுத்திருக்கிற இந்த 6 ஆசீர்வாதமும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் மேல இப்பொழுது பலமாய் இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.